மீரா மிதுன் பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் மூலமா தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல சாண்டியோட காமெடி எல்லாம் இருக்கட்டுமே, மீரா மிதுனை வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த வகையில தான் மீரா மிதுனை நிறைய பேர் அந்த டைம் பீரியட்ல ட்ரோல் பண்ணிட்டுலாமே சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்களுமே சும்மா இல்லாம பிக் பாஸ்ல பேசின மாதிரியே நான் சூப்பர் மாடல் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ட்விட்டர்ல பல சர்ச்சையான கருத்துக்களை மீரா மிதுன் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே நிறைய பிரச்சனைகள்ல சிக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பட்டியலினத்தவர்கள் பத்தி அவதூறா பேசியதா மீரா மிதுனை அரெஸ்ட் பண்ணி போலீசார் சிறையிலையுமே அடைச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்தவங்க அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கே வராம தலைமறைவாகிட்டாங்களாம். அப்பறந்தே மீரா மிதுனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா மீரா மிதுன் அதுக்கப்புறம் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே அவங்கள பத்தி கிடைக்காம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மீரா மிதுனை கைது செய்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் போலீஸ்க்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில மீரா மிதுன் 3 வருஷமா தேடிட்டு இருந்த போலீசார் இப்போ மீரா மிதுனை கைது செஞ்சிருக்காங்க. அதாவது மீரா மிதுன் டெல்லியில தலைமறைவா இருந்திருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச போலீசார் ரொம்ப சீக்கிரமாவே அவங்கள சென்னைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற நடவடிக்கையிலுமே இருக்காங்களாம். இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பேசாம இருந்திருந்தா கூட கொஞ்ச நாள் தண்டனைக்கு அப்புறமா வெளியில வந்திருப்பாங்க. ஆனா இவங்க தலைமறைவாய் 3 வருஷம் எப்படி யாரு கண்ணிலுமே படாம சிக்காம இருந்தாங்க அப்படின்னு சொல்லியுமே நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, இப்பயாச்சும் இவங்களை கண்டுபிடிச்சாங்களே, இதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாச்சும் இந்த மாதிரி எந்த சர்ச்சையான கருத்துக்களையும் பேசாமல் யாரை பற்றி அவதூறு பரப்பாமல் இருந்தாலே இவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியுமே உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல அட்வைஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.